வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்கே பாரு இப்படி பண்ணி நல்லா இருக்கா? அதாவது வந்தீங்கன்னா சாரி, இன்னைக்கான டாபிக் நாங்கள் என்ன எடுத்துருக்கணும்னா ஒப்பீனியன் அப்படின்றது வந்து இப்போ வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுற ஒரு டேர்மாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, விஷயம் தப்பாகவே இருந்தாலும் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஃபேக்ட்டுன்றது வந்து கொஞ்சம் ஃபேக்ட் அப்படின்றா அது அப்படிதான், அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. ஒப்பீனியன்றது வந்து பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபேக்ட்னா அதை ஒன்னால சேஞ்ச் பண்ண முடியாது, ஒப்பீனியனை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒப்பீனியன் ஷேர் பண்ணும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. மேபி அதில் இன்ஸ்டாவாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோஸ் போடலன்னா கூட, நீங்கள் ஒரு கிரியேட்டர் இல்லைனா கூட ஜென்ரல் பீப்புள் இங்கே எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். அது பாசிட்டிவாக இருக்கணும்ல, பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒன்று சொல்கிறப்போ பர்சனல் அட்டாக் தாண்டி அது ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கணும். 2 டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இப்போ நான் திரௌபதி 2 போட்டு அடிக்கிறேன்னா திரௌபதி 2 போட்டு அடிக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். மோகன்ஜியை போட்டு பிறந்தேன்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான். இப்போ வந்து என்னன்னா ஒப்பீனியனை வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அதை வந்து ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒப்பீனியனை வந்து ஒருத்தர் மேலே போட்டு அடிக்கிறது அப்படின்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பராசக்தி விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இவங்க வந்து அவங்க ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு ஒப்பீனியன்னு சொல்லி பண்ணுறாங்க. நாங்கள் ரவுடிசம்ல ரெண்டு பேரை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களை அடிக்கிறாங்க, அவங்க இவங்களை அடிக்கிறாங்க. இவங்க ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு அடிக்கிறாங்க. நாங்க ரவுடிசம் பண்ணல, நீங்க தான் பண்றீங்கன்னு அடிக்கிறாங்க. இதை வந்து ஒப்பீனியனை வந்து வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேல என்ன வேணா சொல்லிக்கலாம், அவங்க இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டியூட் மூவி எடுத்துக்கோங்க. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், இவனுக்கு பிடிக்காது. சில விஷயங்கள் மட்டும் எனக்கு ஸ்டில் நாங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ அவனுக்கு மேபி ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு படம் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒப்பீனியன் சொல்றது வந்து அவனோட பர்சனல் விஷயம். ஸோ நீ ஒரு ஒப்பீனியன் சொல்றதுக்காக நீ அவனை அடிச்சு காயப்படுத்தி ஹெட் பண்ணா அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையா டிஸ்ட்ராக்ஷன். என் கையில் நடுங்குது. இது வந்துட்டு ஒரு டிஸ்கஷனாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வெப்பனா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் சொசைட்டியோட சபக்கேடு. இப்போ வந்து யாராவது ஒருத்தர், மோஸ்ட்லி அதாவது செலிபிரிட்டிஸ், அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன்னு ஒரு விஷயத்த வச்சாங்கன்னா அந்த ஒப்பீனியனை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாரி செல்வராஜ் சார், பாரஞ்சித் சார், அவங்களோட படங்கள்ல அவங்க சொல்ற மெசேஜ் வந்து அவங்களோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை வச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க, கீழ் ஜாதி பெருமை பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. லோகேஷா என்ன வச்சாரு ஒப்பீனியன்? அதான் ட்ரக்ஸு. இப்போ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒப்பீனியன். வெற்றிமாறன் படத்தில் வந்து வைலன்ஸ் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வைலன்ஸ் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் சாரோட படத்தில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் வைலன்ஸ்லேயே இறங்குறாங்க. உடனே இவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவங்க படத்தை பார்த்து தான் சமுதாயமே கெட்டு போகுது அப்படின்னு. அது வந்து அதான் ஒப்பீனியன். ஒரு விஷயத்த உனக்கு தப்புன்னு சொல்லணும்னா அதை காமிச்சாதான் அது ஏன் தப்புன்னு உன்னால சொல்ல முடியும். அதை காமிக்காமலே நீ தப்புன்னு சொன்னா எப்படி? அண்ட் வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒன்று சொல்றப்போ அது வந்து சின்ன பசங்க பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை ஷேப் அப் பண்ண போகுது. ஈவன் ஜஸ்ட் சும்மா ரெண்டமா சொல்லிட்டு போற மெசேஜ் கூட இன்னைக்கு பொலிட்டிக்ஸையும் சினிமாவையும் கல்ச்சரையும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்க ஒன்று வெளியே சொல்றப்போ பி ரெஸ்பான்சிபிள். தெரியலனா சொல்றது தப்பு இல்லை, தப்ப ரைட்டா கான்ஃபிடண்டா பேசுவாங்க. பாத்தீங்களா, புரியவனு எங்களுக்கு புரியும். பீப்புள் காப்பி ஒப்பீனியன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்மிங் தெம். அது இப்போ வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்துட்டு அதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் அதை பத்தி பேசணும்னு உங்களை வந்துட்டு உங்களுக்கு அது தோணிருக்காது, நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பாக்குற உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு ஏன் இதை பத்தி நீங்க பேசல, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, நீங்க இதை பத்தி அது அந்த மாதிரி நீங்க ஆக்சுவலா அதை பத்தி பேசினாலும் உங்களை ஹேட் பண்ணுவாங்க, நீங்க அதை பத்தி பேசினாலும் உங்களை ஹேட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டோரி நோட்டு போடுறது கூட இவன் இந்த மாதிரி தான் ஸ்டோரி பண்ணும், இவன் இந்த மாதிரி தான் நோட்ஸ் போடணும் அப்படின்றத ஜட்ஜ் பண்றாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஒரு ஸ்டோரி நோட்டு சின்ன விஷயம், அது அவங்களோட பிரைவசி ஒப்பீனியன். பிரைவசின்னு சொல்ல முடியாது, பர்சனல் ஒப்பீனியன் சொல்லலாம். ஒரு லைக்ஸ் வச்சிரலாம், ஜட்ஜ் பண்ண தெரியுமா. நீங்க எந்த போஸ்ட் எந்த மாதிரியான எங்க ஸ்கூல்ல இத பண்ணிருக்காங்க. எங்க ஸ்கூல்லாம் ஒரு மாதிரி கோட்டட் ஸ்கூல். அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸை கண்காணிக்கணும்னு இன்ஸ்டால ஒரு சிறப்பு படை ஆரம்பிச்சு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா.
அவங்க லைக் போடுற ரீலு ஸ்டோரி அதெல்லாம் பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீ எப்படி இதுக்கெல்லாம் லைக் போடுற, உன்னை நான் வேற மாதிரி நினைச்சேனே, நீ இப்படி இல்லையே அப்படின்னு பேசுவாங்க. ஏதோ என்ன வந்து நான் பிறந்து வளர்ற வரையும் அவங்க கூட இருந்து பார்த்த மாதிரி உன்னை நான் வேற மாதிரி நினைச்சேனே அப்படின்னு பேசுவாங்க. இதுக்கு தான் நான் இன்ஸ்டால 6 ஐடி வச்சிருக்கேன். இதெல்லாம் பெருமையா? ஒப்பீனியன் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா அவங்க வந்து ஏதாவது பேசணும் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜாதி அதெல்லாம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அதை பத்தின ஐடியா இருக்கோ இல்லையோ, அவன் பேசுறான் நான் பேசுவேன். ஆக்சுவலா இங்க ஜாதின்றது வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒருத்தன் அவனை விட இன்னொருத்தன் வளர்றத பார்த்து பொறாமையில எப்படி நீ வளரலாம், அப்ப நீ இவன் தானே, நீ ஏன் வளரணும், உட்காரு, அப்படிதான் ஜாதியே உருவாகுது. ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவன் இன்னொருத்தனை சொல்லி அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வர வச்சு அவனை தனக்கு அடிமைப்படுத்துறான். அதுதான் ஒப்பீனியன் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சொசைட்டியை நோக்கி ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம அவனோட ஒப்பீனியன் சொல்லி ஏதோ ஒரு சாக்கடையை அள்ளி வீசிட்டு பண்ணிடுறாங்க. என்ன நிறைய பேருக்கு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இன்செக்யூரிட்டி உள்ள இருக்கு. நான் இதை சொன்னா அவன் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, வீட்டில் கூட அடிப்பாங்க. என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும். இன்செக்யூரிட்டி நிறைய பேருக்கு இருக்கு, பட் வெளியே சொல்லிக்க மாட்டோம். ஈவன் இப்போ நம்ம கூட டிசைட் பண்ண முடியாது. இப்போ யூடியூப்ல வந்து ஒரு கிரியேட்டர் நீங்கள் தேடி தான் போய் பார்க்கணும். பட் இன்ஸ்டா வந்து அதுதான் ஷோ பண்ணும். இப்போ நம்ம என்ன கன்சியூம் பண்ணணும்னு நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியாது. சினிமா ஆர்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் இன்ஸ்டன்ட்லி. ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாலே அவங்க இந்த மாதிரி தான் அப்படின்றத வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு அவரோட படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு, ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. சரி நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு படம் பண்ணுறேன்னு கூலி பண்ணாரு. அதுக்கும் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் அடிச்சாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது. இந்த படம் இப்படி தான் இருக்கணும், இந்த படம் இப்படி தான் இருக்கணும். லோகேஷ் படம் பண்ணுறது அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. நீங்கள் வந்து ஒரு மார்க் செட் பண்ணிட்டு இதுக்கு இப்படி தான் நீ படம் பண்ணணும் ஒரு ப்ரெஷர் போட்டுட்டு படம் நல்லா இல்லைண்ணா லோகேஷ் போட்டு அடிக்கல, என்னடா லாஜிக் இருக்கு? ஒப்பீனியன் ஹஸ் ரீப்ளேஸ் டயலாக். இது நமக்கு தெரியாது. அதாவது ஒருத்தன் வந்து கோவமாவோ இல்லை கத்தியோ சொன்னா அவன் சொல்றது வேலிடானது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க. லவுடா பேசினா கரெக்டுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 1000 பேர் ஒன்று சொன்னா அது கரெக்ட் ஆயிரும், அதே 10 பேர் சொன்னா அது கரெக்டாக இருந்தாலும் தப்பாயிரும். The loudest opinion wins, not the wisest. Anger spreads faster than understanding. Bye. வணக்கம்.